ஆகினால் நித்தியத்தை சார்ந்த நித்தியவாசியான அல்லது சியோன் குமாரத்தியான அல்லது மகிமடைந்த மனமாற்றியாக சபை ஆயத்தமாக வேண்டும் என்றால் இந்த ஆவிக்குரிய மண்டலம் எங்குமுள்ள நீதிமான் சத்தியவான் பரிசுத்தவான்கள் அனைவரையும் அவர் தமது பரிசுத்த தூதர்களான ஊழியர்களை அனுப்பி 4 திசை எங்கும் உள்ளவர்களை கூட்டி சேர்த்து அவருடைய இறுதி திட்டம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Book of Ephesians chapter 4 verse 24 is the final plan of the Lord. நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் இருக்கிற புதிதான மனுஷனை அணிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். And there you put on the new man which was created according to God in true righteousness and holiness. We are called to wear clothes true righteousness and holiness. தேவ தீர்மானம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி சகோதரரே இப்பொழுது இவ்விதமாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் நமக்கு அறிவிக்கப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அழைப்பு கொடுக்கிறார். 1 John 3 verse 1 says, behold what manner of love the Father has bestowed on us, that we should be called children of God, that before the world does not know us, because it did know